மானிய கோரிக்கை விவாதம் தொடங்குகிறது. இன்று 3 மானிய கோரிக்கைகள் விவாதத்திற்கு வைக்கப்பட்டுள்ளன. மாண்பு உறுப்பினர்கள் 3 மானிய கோரிக்கைகள் மீதும் சேர்த்தே பேசலாம். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு எஸ். ஆஸ்டின் அவர்கள். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னர். பேரவைத் தலைவர்கள் இன்றைக்கு அனைவருக்கும் பெருமகிழ்ச்சி. காரணம் இன்னைக்கு தான் நீங்களே அவரை கூப்பிட்டுருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு இந்த சட்டப்பேரவைக்கு கிடைச்சிது. மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள். என்றைக்குமே பேரவைத் தலைவர் கூப்பிட நினைப்பார். நான் முடியாத காரணமாக கூப்பிடவில்லை என்று நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பி எங்களுடைய தலைவர் முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் இருக்கும் திசை நோக்கி என்னுடைய முதல் வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் தன்னுடைய நிர்வாக திறமையால் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உயர்த்திய ஓய்வறியா உதயசூரியன் திட்டங்கள் மூலம் மக்கள் உள்ளங்களில் நிரந்தரமாக குடியிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, நிதிநிலை அறிக்கை கூட்டத்தில் கலந்து கொள்வதை எப்படியும் தடுத்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் சில சதிகாரர்களால் விரிக்கப்பட்ட சதிவலையை கிழித்தெறிந்துவிட்டு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்துவிட்டு சதிகாரர்களின் முகத்திலே கரியை பூசிவிட்டு இன்று கம்பீரமாக சிங்கமென இந்த அவையிலே வீட்டிற்கும் எங்களுடைய இளைய தலைவர், இந்த அவையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், எங்களுடைய இளைய கலைஞர், அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வணங்குகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே இன்று எனக்கு இந்த மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் என்னுடைய தொகுதி மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு நடைபெறக்கூடிய விவாதங்கள் எல்லாம் நேரலையிலே இன்றைக்கு அனைத்து மக்களும் பார்க்கக்கூடிய வகையிலே நாம் ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம். நிறைய மக்கள் மனதிலே பல்வேறு கருத்துக்கள் எழுகின்றது. எங்களுடைய விவாதங்களை பற்றியெல்லாம், நம்முடைய நடைமுறை பற்றியெல்லாம் நிறைய மக்கள் மனதிலே இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை என்னுடைய மக்களுடைய குரலாகத்தான் நாம் இங்கே ஒலிக்க வேண்டும். அவருடைய பிரதிநிதிகள் அந்த ஒரு சில கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களாக இந்த அவையிலே ஒரு குறைந்த நேரத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதற்கு பிறகு நான் மானிய கோரிக்கைகளை பேசலாம் என்று கருதுகின்றேன். அதற்கு முன்பாக இந்த அவைக்கு இன்னும் ஒரு கருத்து உங்கள் மூலமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக மரியாதைக்குரிய திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அந்த போஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்டாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்றது. ஸ்டாச்சுட்டரி போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பான தொலைக்காட்சி விவாதங்களிலேயோ கருத்துக்களையோ மற்றவர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய அளவிலே பேசக்கூடாது, பங்கெடுக்கக்கூடாது என்பது சட்டப்படியானது. நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010 அதைத்தான் சொல்கிறது. அதில் ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் அல்லது தலைவர் தகுதி நீக்கம் என்று சொன்னால் சாப்டர் 2 அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் நோ அபியூஸ்ட் த பொசிஷன் ஆஃப் சேர்பர்சன் ஆர் மெம்பர் as the case may be as to render that person's continuance in the office determinate to the public interest. எனவே நான் உங்கள் மூலம் அந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம், அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதிலே தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும், அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரவர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கெடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டப்பூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம்.
ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்கள் வந்து பாடநூல் கழகத்தை நியமிச்சார். அவருடைய தினம் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியினர் அப்போ வந்து எதிர்க்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். அதனால ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அது குறித்து அவர்கள் புகார் தெரிவிக்கலாமா தவிர்த்து யாருமே வந்து அதில் இந்த ஸ்டாச்சுவோட இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தார், அதுக்கு முன்னாடி பலர் இந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விவாதத்தில் பொது மேடைகளில் பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை, ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து உறுப்பினருக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான். ஒரு ஸ்டாச்சுட்டரி சேர்மன் போஸ்ட்டுக்கும் சாதாரண வாரியத்தினருக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லுகிற வந்து நாம் கவனத்தில் கொண்டு அதை எப்படி மேற்கொண்டு எடுத்து செல்லலாம் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின். என்னுடைய கருத்து, நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1977 இருந்து என்னுடைய அரசியல் பணியை நான் தொடங்கியவன். 1978 மாணவர் திமுகவிலே நான் உறுப்பினராக இருந்தவன். பலருக்கு இதெல்லாம் தெரியாது. 1986 உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று அண்ணன் நேரு அவர்கள் போல அவர் சேர்மனாக இருந்தார். நான் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக அன்று 86 பொறுப்பேற்றதிலிருந்து 40 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்திலே பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுப்பணியை மக்கள் பணியை நான் ஆற்றிக் கொண்டு வருவது பலருக்கு உங்களுக்கு தெரியும். அதே போல் நம்முடைய அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் வேலு அவர்களெல்லாம் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுப்பணியிலே அரசியல் பணியில் ஈடுபட்டு இந்த அவையிலே பல ஆண்டு காலம் இருந்தவர்கள். அதே போல் நம்முடைய அவை முன்னவர் அவர்கள் இருக்கின்றார், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 77 இருந்து இந்த அவையில் இருக்கின்றார்கள். ஏன் பேரவைத் தலைவர் அவர்கள் நீங்களே கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து 1980 இந்த அவைக்கு வந்து பொது சேவையிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு இந்த அவையினுடைய நடவடிக்கைகளெல்லாம் உன்னிப்பாக நீங்கள் பார்த்த காரணத்தால் தான் இன்றைக்கு ஓரளவு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. முழுசாக பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.